Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. லோக்சபா தேர்தலுக்கு பிந்தைய சில கருத்து கணிப்புகளில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா 3 தொகுதிகளையும் அதிமுக 8 தொகுதிகளையும் கைப்பற்றும் என கூறப்பட்டுள்ளது. இந்த தகவல் திமுகவில் கடும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. பதவிகள் பறிக்கப்படலாம் என்பதால் அமைச்சர்கள், மாவட்ட செயலர்கள் கலக்கமடைந்துள்ளனர். இதுகுறித்து திமுக வட்டாரத்தில் கூறியதாவது: லோக்சபா தேர்தலில் திமுக போட்டியிட்ட தொகுதிகள் வேட்பாளர் தேர்வு அனைத்தும் கட்சி தலைமைக்கு நெருக்கமான தேர்தல் வியூகம் அமைக்கும் நிறுவனம் மூலமே நடந்தது. கட்சி நிர்வாகிகளை விட பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு இந்த தேர்தலில் அதிக முக்கியத்துவம் தரப்பட்டது. 2019 தேர்தலை விட கூடுதல் ஓட்டு சதவீதத்தில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும். ஓட்டுகள் குறைந்து தோல்வியடைந்தால் அமைச்சர்கள், மாவட்ட செயலர்கள் பதவி பறிக்கப்படும் என வீடியோ கான்ஃபரன்ஸ் கூட்டங்களில் முதல்வர் ஸ்டாலின் பலமுறை எச்சரித்தார். இருப்பினும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் கோவை, திருநெல்வேலி, புதுச்சேரி தொகுதிகளில் பாரதிய ஜனதா மலரும் வாய்ப்பு இருப்பதாக தெரிய வந்துள்ளது. அதிமுகவுக்கு கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், பொள்ளாச்சி, விருதுநகர் போன்ற தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கணிப்புகள் வெளியாகியுள்ளன. திமுக குறைந்தபட்சம் 29 தொகுதிகள் முதல் அதிகபட்சமாக 37 தொகுதிகள் வரை வெற்றி பெறலாம் என பல்வேறு கருத்து கணிப்புகளில் கூறப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் திமுகவுக்கு 40க்கு 40 என்ற வெற்றி வாய்ப்பு இல்லை என கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிப்பது திமுகவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தோல்வியடையும் தொகுதிகளை சேர்ந்த மாவட்ட செயலர்கள், பொறுப்பு அமைச்சர்களின் பதவிகள் பறிக்கப்படும் என்பதால் அவர்கள் அனைவரும் கலக்கமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது.